ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. 2026-27 நிதியாண்டுக்கான தமிழக அரசின் பொது பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் என்பதால் மக்களிடையே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், வணக்கம். பட்ஜெட்ல நான் சொன்ன மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. தொழில் முதலீடுகள், மகளிர் திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், பள்ளிக்கல்வித்துறை, தொழில்துறைன்னு நிறைய எதிர்பார்ப்புகளை இந்த அரசின் மேல மக்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் என்னவா இருக்க போது? அதுக்கு முன்னாடி ஒரு புதிய அரசு, புதிய முதலமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறார். என்னென்ன காட்சிகள்லாம் முதல்ல அங்க மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிருங்க. ஏதாவது மாற்றம் இருக்கா? ரெண்டாயிரத்தி 26-27 இன்ட்ரீம் பட்ஜெட் மார்ச் மாதம் போட்டாங்க. அதனுடைய நிலவரப்படி தமிழகத்துடைய வருமானம் 3.4 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு. செலவு பாத்தீங்கன்னா 3.9 லட்சம் கோடி. அதாவது 50,000 கோடி ரூபாய் கடன் வாங்கினால்தான் ஆண்டுக்கு இந்த அரசாங்கத்தை நடத்த முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தில் 150 ரூபாய் வருமானம் வருகிறது, 200 ரூபாய் செலவாகிறது என்று எளிமையாக சொல்லலாம். அந்த அடிப்படையில் வருவாயை பெருப்பதற்கு குறிப்பாக மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் ஒரு குழுவை இந்த புதிய அரசாங்கம் போட்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய கடன் வெள்ளை அறிக்கையை மரிய வில்சன் வெளியிட்டார். அதே போல நிர்மல்குமாரும் ஒரு அறிக்கையை மின்சார வாரியத்துடைய கடனை வெளியிட்டிருக்கார். கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் இருக்கிறது. இந்த வருவாயை பெருப்பதற்கு ஏதாவது பெரிய திட்டங்கள், குறிப்பாக கனிம வளம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், டாஸ்மார்க்ல கசியக்கூடிய வருமானங்களை அதிகப்படுத்துவது என்பன போன்ற பல திட்டங்களை இந்த புதிய அரசாங்கம் வைத்திருக்கிறது. பல எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு 50,000 கோடிக்கு 5 ஆண்டுக்கு ஒரு விஷன் டாக்குமெண்டையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடன் செய்தியாளர் சந்தானம் இருக்கார். நீண்ட நாளாக அவர் இதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றார். சந்தானம், அவர்களுடைய என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, என்ன இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் முதல் முறையா அரசுக்குள்ளேயே வந்திருக்கிறாங்க. அரசுக்கு வெளியே இருக்கும்போது பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தாலும் கூட அரசுக்குள்ள முதல் முறையா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழக அரசுடைய நிதிநிலை என்னவா இருக்கிறது, அரசு எந்தெந்த திட்டங்களை இப்போ செயல்படுத்த முடியும் அப்படின்றத விரிவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு 436 திட்டங்களுக்கு ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. இந்த 436 திட்டங்களை 5 ஆண்டுகளுக்குள்ள செயல்படுத்தணும் அப்படின்றதுதான் ஒவ்வொரு துறையினுடைய செயலாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு துறைவாதியா ஒரு 25 முதல் 30 திட்டங்கள் ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக கொடுத்திருக்காங்க. இந்த 30 திட்டங்களை ஓராண்டுக்குள்ள செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், 3 ஆண்டுகளுக்குள்ள செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், 5 ஆண்டுகளுக்குள்ள செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் என பிரிச்சு இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு செயலாளர்களுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் இந்த ஆண்டு என்னென்ன செயல்படுத்த போறோம் நிதித்துறை அமைச்சர், அதே போன்று துறையினுடைய செயலாளர் அமைச்சரோட தினந்தோறும் ஆலோசனை கூட்டங்களை போன மாதம் ஃபுல்லா நடத்தினாங்க. நம்ம அமைச்சர்களிடம் கேட்கும்போது, நிதித்துறை தரப்புல இருந்து கேட்கும்போது, இது ஒரு திருத்திய நிதிநிலை அறிக்கை தான். மறுபடியும் பிப்ரவரியில இன்னொரு 7 மாசத்துல மறுபடியும் ஒரு ஃபுல் பட்ஜெட்டை தாவேக்கா தாக்கல் செய்ய போகுது. அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா அரசுடைய 5 ஆண்டு தொலைநோக்கு பார்வையா என்ன இருக்க போகுது, அந்த 5 ஆண்டுகளுக்கு என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத ஒரு அவுட்லைன் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட்டா தான் இருக்கும். குறிப்பா தமிழக முதலமைச்சர் 2 விஷயத்துல கவனம் பண்ணணும்னு தினம்தோறும் அதிகாரிகளிடம் பேசுறதா சொல்றாங்க. ஒன்னு, கிராமப்புறங்கள்ல அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பெரிய அளவில் மேம்படுத்தணும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான சாலை வசதிகளை மேம்படுத்தணும். அவங்களுக்கு தேவையான குடிநீரை வீடுகளுக்கே செல்லும் வகையில் ஏற்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்றது முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு பார்வையா இருக்கு. அதை கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல செய்யணும் அப்படின்றத அவர் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காரு. இன்னொன்னு பார்த்தோன்னா நகர்ப்புறத்துல மேம்பாடு, அதாவது மக்கள் அங்க நிறைய செலவு பண்றாங்க, ஆனா அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்னும் கீழே இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்றது முதலமைச்சருடைய 2 கனவுகள். அதை துறையினுடைய செயலாளர்கிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களை வகுக்க சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பள்ளிகள்ல ஏஐ கல்வி திட்டத்தை கொண்டு வருது, கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர் காலி இடங்களை நிரப்புவது உள்ளிட்ட திட்டங்கள் அரசிடம் இருக்கிறது. அரசு துறைகள்ல மின்சாரத்துறையில பார்த்தா கிட்டத்தட்ட 70,000 பேர் காலி பணியிடங்கள் இருப்பதனால மின்சார வாரியம் மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சிருக்கிறதா அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. இந்த ஆண்டு
ஒரு 15,000 நபர்கள் வரை வேலைக்கு மின்சாரத்துறையில வேலைக்கு எடுக்க இருக்கிறதா திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான அறிவிப்புகளும் வெளிநாடுகளிலிருந்து பல்கலைக்கழகங்கள்ல, அதாவது தமிழகத்தில் வெளிநாட்டை சார்ந்த பல்கலைக்கழகங்களை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான திட்டம் தமிழக அரசு இருக்குது. இது தொடர்பான அறிவிப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம நியூ இண்டஸ்ட்ரி பாலிசி தயாரிக்கும் பணிகள் மிக தீவிரமா தமிழக அரசு சார்பாக மேற்கொண்டு வராங்க. தினம்தோறும் தொழில் நிறுவனங்களை சார்ந்த அதிகாரிகளிடம் தினம்தோறும் ஆலோசனை கூட்டம் கைடன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்கு. அப்படி மாற்றக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி மூலமா தமிழகத்துல புதிய தொழில் திட்டங்களை கொண்டு வருவதும் வருவாயை பெருக்குவதற்கு, குறிப்பா மைன்ஸ்லயும் டாஸ்மாக்லயும் மிகப்பெரிய மாற்றங்களை நிர்வாக ரீதியா மாற்றங்களை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. மைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லாரியும் ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு வெயிட்டை எடுத்துட்டு போறாங்க, அளவீடு தாண்டி இருக்கா இல்ல மைன்ஸ்குள்ள அளவுக்குள்ள எடுக்கப்படுகிறதா அப்படின்ற கண்காணிப்பை ஆன்லைன் மூலமா மாத்துறது, ஏஐ அதுக்குள்ள யூஸ் பண்றது அப்படின்ற மூலமா வருவாயை பெருக்குவதற்கான லீக்கேஜ் எங்கெல்லாம் இருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதா. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு. அது உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. மகளிர் உதவித்தொகை 2,500 ரூபாய் வழங்கணும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா 2,500 ரூபாயும் வழங்குவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. தவேக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா ஒரு மாதத்துக்கு 46,000 கோடி ரூபாய் செலவு தமிழக அரசுக்கு செலவு வரும் அப்படின்றத கணக்கிட செய்யப்பட்டிருக்கு. எனவே தமிழக அரசினுடைய நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் 1,500 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு செலவாகும், 2,000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு செலவாகும், 2,500 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு செலவாகும், இந்த திட்டத்தை எப்படிலாம் செயல்படுத்த முடியும் அப்படின்னு 3 திட்ட அறிக்கைகள் முதலமைச்சர் முன்னாடி சமர்ப்பிச்சிருக்காங்க. அதை முதலமைச்சர் எதை சூஸ் பண்ண போறாரு அப்படின்ற முடிவு செய்து 110 விதியின் கீழே அவர் அறிவிப்பார் சொல்றாங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி திட்டங்கள் நிறைந்த ஒரு பட்ஜெட்டா இருக்கும். பட் பெரிய சமூக நலம் சார்ந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம், காலை உணவு திட்டம் விரிவாக்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தாய்மாமன் தங்கமோர் திட்டத்தை விரிவாக்கம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனவே பட்ஜெட்டுக்கு முன்னாடியே இவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட் வந்தனால இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டங்கள் அடிப்படையாக கொண்ட ஒரு பட்ஜெட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தானம், மற்றொரு விஷயம், எதிர்க்கட்சிகளுடைய பங்களிப்பு, குறிப்பாக நேற்றைக்கு அந்த கைதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு இருப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இதனை தொடர்ச்சியாக நிதித்துறை செயலாளர் சித்திக் ஐஏஎஸ் உடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற அலுவல் ஆய்வு குழு கூட்டம் சபாநாயகர் தலைமையில் கூடி அதில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்று இந்த பேரவையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்தும் நாளை நடைபெறக்கூடிய அலுவல்கள் குறித்தும் குறிப்பாக பல்வேறு விஷயங்கள், ஒவ்வொரு துறை ரீதியான மானிய கோரிக்கை மீதான விவாதம், நீர்வளத்துறை, வருவாய்த்துறை, அந்த துறைகளுக்கெல்லாம் நிதி எவ்வாறு ஒதுக்கப்படுகிறது, கடந்த ஆட்சி காலத்தில் கல்வித்துறைக்கு 50,000 கோடி பள்ளிக்கல்வி உயர்கல்விக்கு வழங்கினார்கள், இந்த முறை எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீர்ப்பாசனம் புதிய டேம் குறித்த அறிவிப்பு இருக்குமா என்பன போன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதாவது முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒருவர் 10 அடி டிஃபரன்ஸ்ல இன்றைக்கு பார்க்க இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பல்வேறு இந்த விமர்சனங்களுக்கு பிறகு அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, இந்த பட்ஜெட்டை எப்படி திமுக பார்க்கும், திமுக வெளியில் பிரதான கட்சியாக இருக்கும் போது அவர்கள் என்ன பார்க்கிறார்கள், அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார். அதே போல அதிமுகவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் ரிசைன் பண்ணதுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு ஏற்கனவே கடந்த முறையும் ஜூன் மாதமும் சட்டப்பேரவை நடந்தது. அதற்கு பிறகு எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்றவர்கள் ரிசைன் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு சட்டசபை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் இன்னும் சிறிது நேரத்தில் 10 மணிக்கு மரிய வில்சன், குறிப்பாக அவருடைய ப்ரொஃபைலை பார்க்கும்போது அவரும் ஒரு அரசு பள்ளியில் படித்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு PhD வரை படித்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். கடந்த கால நிதித்துறை அமைச்சர்கள் PTR, தங்கம் தென்னரசு, ஏனென்று சொன்னால் முன்னாள் முதலமைச்சர்களே கூட நிதி அமைச்சர்களாக கலைஞர் கருணாநிதி போன்றவர்களும் இருந்திருக்கார்கள், பேராசிரியர் அன்பழகன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜெயக்குமார் போன்றவர்களும் OPS போன்றவர்களும் தாக்கல் செய்யக்கூடிய இந்த முக்கியமான இந்த பட்ஜெட் என்பது இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த அரசாங்கம் எதை நோக்கி பயணிக்கும் என்பதற்கான ஒரு அரசு ஆவணமாக இந்த பட்ஜெட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிச்சயமா ரமேஷ், நீங்க சொன்ன மாதிரி நேற்றைய பரபரப்புகளுக்கு அப்புறம் இன்னைக்கு முக்கியமா சட்டப்பேரவை கூடுது. எதிர்க்கட்சியோட பிரசன்ஸ், குறிப்பா எதிர்க்கட்சி தலைவரோட பிரசன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வரும் ரொம்ப அருகருகில இன்னைக்கு அமர போறாங்க. அந்த காட்சிகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படிங்கறத பாக்குறோம். ரமேஷ், இந்த நிலையில 13 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த ஆட்சியை அவங்க 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில இந்த கடனை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க, இதை சமாளித்து வருவாய் பற்றாக்குறை 78,000 கோடி ரூபாய் இருக்கு அப்படிங்கும் போது எப்படி இதுல இருந்து ஓவர் கம் பண்ண போறாங்க, எப்படி திட்டங்களை நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது ரமேஷ். ₹1 வரவு செலவு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ₹1 வரவு எடுக்கும்போது 40 காசுகள் அரசு ஊழியர்களுடைய சம்பளம், ஓய்வூதிய திட்டங்களுக்கு மட்டுமே செலவு செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வட்டிகளுக்கு மட்டுமே, அதாவது வாங்கிய 13 லட்சம் கோடிக்கு
கட்டக்கூடிய வட்டின்னு பாத்தீங்கன்னா 70,000 கோடிக்கு ஆண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கட்டக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது. எனவே இதையெல்லாம் அவர்கள் எப்படி கட்டையில் செய்கிறார்கள்? குறிப்பாக நம்முடைய செய்தியாளர் சொன்னது போன்ற டாஸ்மார்க், கனிம வளம், குறிப்பாக மணல் குவிந்து கிடக்கக்கூடிய மணல் என்பது கடந்த காலங்களில் அது அன்அக்கவுண்டட் மணியாக அரசாங்கத்துடைய ஒயிட் மணியாக வராமல் அது வெளியில் கசிந்தாக சொல்லப்படுது. அதை இவர்கள் எவ்வளவு கொண்டு வருகிறார்கள்? வெறுமனே சொல்றது மட்டும் இல்லாமல் செயல்படுத்தி காட்டுகிறார்களா? அது கவர்மெண்டுடைய அக்கவுண்ட்டுக்கு அந்த மணி வருகிறதா என்பதையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒரு திறந்த புத்தகமாக இன்றைக்கு அரசு புத்தகமாக அது வர இருக்கின்றது. தமிழக நிதி நிர்வாகம், குறிப்பாக சங்க காலத்திலிருந்து நிதி நிர்வாகத்தை சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் மரிய வில்சனுடைய பட்ஜெட் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்கிறோம். இதற்காக கடுமையாக பினான்ஸ் டிபார்ட்மெண்டை சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 20 நாட்களாக இரவு பகல் பாராமல் பணியாற்றுகிறார்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பினான்ஸ் பட்ஜெட் ரிசர்வ் IAS ரூம்ல போலீஸ் பாதுகாப்பு கூட 4 காவலர்கள் என்று சொன்னால் இது ஒரு அரசு ஆவணம், கசிந்துவிடக் கூடாது என்பதற்காக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அளவிற்கு ஒரு அரசு அதிகாரிகள் பல நாள் கஷ்டப்பட்டு தமிழகத்தை வளப்படுத்த வேண்டும், முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பட்ஜெட்டை அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். அது என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் என்பது நம்ம சந்தானம் சொன்னது போல அரசு அவர்களுடைய வெற்றி தமிழகம் அந்த ஒரு தொலைநோக்கு விஷன் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? இதுவரை முதலமைச்சர் 110 விதியின் கீழ் எந்த அறிவிப்பும் கொடுக்காமல் இருக்கிறார். எனவே அந்த அறிவிப்பின் கீழ் ஏதாவது இருக்குமா என்பதையும் பார்க்க வேண்டும். மற்ற கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாடுகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த பட்ஜெட்டை எவ்வாறு பார்க்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் சமூக நீதித்துறைக்கு எவ்வாறு நிதி ஒதுக்குகிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க வேண்டும். மற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய அவர்களுக்கான பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக சந்தானம், வேற என்ன நம்ம பெருசா எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்? கடந்த 60 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் அந்த நிதியமைச்சர்களுக்கும் இந்த நிதியமைச்சருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க சமூக நீதித்துறை இந்த முறை அமைச்சர் வன்னியரசு 2 முக்கிய பிரச்சனைகளை முதலமைச்சரிடம் நேரடியாகவே கொண்டு சென்றிருக்காரு. அதுல ஒன்னு பார்த்தனா பட்டா இல்லாம இன்னும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கான பட்டா வழங்கணும் அப்படின்ற மிகப்பெரிய கோரிக்கையா வச்சிருக்காரு. முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ரீயை ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களுக்கு கண்டுபிடிச்சு குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்காவது இந்த அரசு முடிவதற்குள்ள பட்டா வழங்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அவர்களுக்கு மட்டுமே செயல்படுத்தணும், இந்த நிதி செலவிடலன்னு வேற துறைக்கு மாற்றி செலவிட முடியாது அப்படின்றத உத்தரவாதமா கொடுத்திருக்காரு. பல்வேறு மாற்றங்கள், குறிப்பா அடிப்படை வசதிகளை கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகவும் கல்வித்துறைகளில் முக்கியமான வசதிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகவும் இது இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமா ரொம்ப சவாலான ஒரு காலகட்டத்தில் ஒரு சவாலான பட்ஜெட்டை தாவேக அரசு தாக்கல் செய்ய போது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் கூட. சந்தானம், ரமேஷ், தொடர்ந்து பேசலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.